மடகாஸ்கர் நாட்டில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்தது. ஊழல், வறுமை, தண்ணீர், மின்சாரம் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அரசிற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அந்நாட்டு அதிபர் ரஜோலினா நாட்டை விட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்நிலையில் புதிய ராணுவ தலைவர் கர்னல் மைக்கேல் ராண்ட்ரியானிரினே ராணுவ ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்தார். இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறைக்காக 1945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் பேசிய அவர், நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை தமிழ்நாடு சாதித்து இருப்பதாக கூறினார். விளையாட்டு வளர்க்க திறமையான வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் பரிசு தொகையுடன் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க 37 கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டுத் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.